ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். அதுதான் ஆறறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போறாங்க. நீங்க எத்தனை கொலைகள் பண்ணாலும், எத்தனை வன்மம் பண்ணாலும், காதல் என்பது சாகாது. அது இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாரி ஒரு பொம்பள பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது, சாகவே சாகாது. ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அது தப்புன்னு நீ சொன்னா நீ தான் தப்பு. என்னைய கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வலியாக இருக்கிறது. இந்த வலிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனால் இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம். அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பார்க்கறது இல்லை. அது உண்மை தானே, அது உண்மை தானே. எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துனாலும் பார்க்காதீங்களே. ஏதோ என் மனசுல பட்டதுல பேசணும்னு பேசிட்டு போறேன். அவையெல்லாம் கை தட்டிட்டு இருந்தவே அமைதியாயிட்டான். கையை தட்டுறவே தட்டிக்கிட்டே இல்லை. ஒன்னே ஒன்று சொல்றேன். அதான் யார் எதை பேசுறதோ இப்போ இது ஐயா பேசுறாங்களா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. இது திமுக பேசுறது இல்லை, திமுக மாதிரியே பேசல, அவளை வெறும் முடிக்கிறான். ஒன்றும் இல்லை. இப்போதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு வரேன். வீட்டில் இதை 100 தடவை நான் பேசிட்டு வந்திருப்பேன். இந்த தடவை மறந்துச்சேன். அதனால நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ஆனால் இந்த மேடைகளில் இன்னைக்கு எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துக்கிட்டே இருக்கு. உண்மையிலே தம்பி, ஆமாம் எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே உள்ளவங்க யாருமே கை தட்ட மாட்டாங்க ஐயா. நாங்களே சிரிச்சுக்கிடணும், நாங்களே ரசிச்சுக்கிடணும். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குன்னு உங்கள் கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது. தம்பி, நீ ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு அக்கா வாழ்த்துறேன். அப்புறம் மக்கள் கையில் இருக்குது. இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் இங்கே இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு. அவங்க கையில் இருக்குது. இந்த திரைப்படத்தை பற்றி நல்லதாக எழுதுங்க, வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி, எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை, தீபாக்க இந்த ஜாதி எவனும் எழுதாத, எனக்கு எல்லாரும் ஒன்று தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.